எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி, மீதமுள்ள சாதத்தை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. சாதம் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. முட்டை 2, பெரிய வெங்காயம் 1 நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். பழுத்த மிளகாய் 4. நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மல்லித்தலை சிறிதளவு. சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். சால்ட் தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடு வந்ததும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவும் வதங்க வேண்டாம், பார்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை அது கூட சேர்த்துக்கலாம். இதையும் அது கூட வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அது கூட எடுத்து வச்சிருந்த 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையை ரொம்ப நேரம் வதக்கி விட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. ரொம்ப கலந்தீங்கன்னா முட்டை கெட்டியாகிடும். நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப பெருசாக இருக்குங்க. இப்படி இருக்கும் போதே நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா உதிர விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட சாதத்தை நல்லா கலந்து விடுங்க. இப்படி செய்யும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு சாதத்துலேயும் அந்த முட்டை நல்லா கலந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லா இருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தலை, பழுத்த மிளகாய், மிளகுத்தூள் பாதி மட்டும்தாங்க சேர்க்குறேன், மீதி பாதி லேட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. உங்களுக்கு அந்த முட்டையோட வாசமே இருக்காதுங்க. இந்த ஸ்மெல்லு இல்லாத அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ சோயா சாஸை ஆட் பண்ணிக்கலாம். மீதமுள்ள மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃபேமிலியோடு வெளியில் போயிட்டு வரும்போது கூட வீட்டில் நீங்கள் உடனடியாக செய்யலாங்க. சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.